தளபதி விஜய் தென்னிந்திய சினிமாவின் முடிசூடா மன்னர்களில் ஒருவர். அவரது எளிமையும் திறமையும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. ஒவ்வொரு படத்திலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அவர் ஒரு சிறந்த நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு அன்பான குடும்பத் தலைவராகவும் திகழ்கிறார். ஆனால் அவரது வாழ்க்கை துணைவி சங்கீதா திரையுலகின் வெளிச்சத்தில் இருந்து விலகி தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் இருந்து விலக்கி வைக்க விஜய் எப்போதும் முயற்சி செய்கிறார். சங்கீதா சொர்ணலிங்கம் நடிகர் தளபதி விஜயின் அன்பான மனைவி. அவர் இலங்கை தமிழ் பின்னணியை கொண்டவர். 1993ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி பிறந்த சங்கீதா விஜயின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம். விஜய் மற்றும் சங்கீதா திருமணம் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற்றது. இந்த அழகான தம்பதியினருக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஷா என்ற மகளும் உள்ளனர். சங்கீதா இங்கிலாந்தில் வசிக்கும் ஒரு புகழ்பெற்ற தமிழ் தொழிலதிபரின் மகள். அவரது தந்தை இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். இந்த குடும்பப் பின்னணி சங்கீதாவின் தனித்துவத்தை மேலும் எடுத்துக்காட்டுகிறது. ஃபில்மி பீட் அறிக்கைகளின்படி சங்கீதாவுக்கு சுமார் 400 கோடி ரூபாய் நிகர மதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது அவரது குடும்பத்தின் வலுவான நிதி பின்னணியை வெளிப்படுத்துகிறது. விஜய் மற்றும் சங்கீதாவின் காதல் கதை ஒரு திரைப்படக் காட்சியைப் போலவே அழகானது. சங்கீதா விஜயின் தீவிர ரசிகையாக இருந்தார். விஜயின் சூப்பர் ஹிட் படமான பூவே உனக்காக இங்கிலாந்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த படத்தை பார்த்த சங்கீதா விஜயை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் சென்னைக்கு வந்தார். படப்பிடிப்பு தளத்தில் விஜய் மற்றும் சங்கீதா சில மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த சந்திப்பிலேயே விஜய் சங்கீதாவின் மீது ஈர்க்கப்பட்டார். விஜய் சங்கீதாவை இரவு உணவிற்கு அழைத்தார். சங்கீதா விஜயின் பெற்றோரை சந்தித்தார். விஜயின் பெற்றோருக்கும் சங்கீதாவை மிகவும் பிடித்திருந்தது. 3 ஆண்டுகள் காதலித்த பிறகு 1929ஆம் ஆண்டு கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். சங்கீதா சொர்ணலிங்கம் ஒரு இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர். தளபதி விஜய் ஒரு கிறிஸ்தவர். வெவ்வேறு மதப் பின்னணிகளை கொண்டிருந்தாலும் அவர்களின் திருமணம் இந்து முறைப்படியும் நடைபெற்றது. இது அவர்களின் பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பின் அடையாளமாக அமைந்தது. விஜய் மற்றும் சங்கீதாவின் வாழ்க்கை திரையுலகின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியான குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சங்கீதா பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் தோன்றுவதில்லை. அவர் தனது குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார். விஜயின் வெற்றிக்கு பின்னால் சங்கீதாவின் ஆதரவும் அர்ப்பணிப்பும் முக்கிய பங்காற்றுகின்றன. அவர்களின் குழந்தைகள் ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா பெற்றோரின் அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்து வருகின்றனர். ஜேசன் சஞ்சய் வெளிநாட்டில் படித்து வருகிறார். திவ்யா சாஷா தனது தந்தையுடன் தெரி படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். இது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. விஜய் தனது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை மிகவும் விரும்புகிறார். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதைக் கழிக்கிறார். சங்கீதா விஜயின் ஒவ்வொரு முடிவிலும் உறுதுணையாக இருக்கிறார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் சங்கீதா ஒரு தூணாக இருக்கிறார். விஜய் மற்றும் சங்கீதாவின் காதல் கதை மத வேறுபாடுகளை கடந்து உண்மையான அன்பின் வலிமையை நிரூபிக்கிறது. அவர்களின் திருமணம் இரு குடும்பங்களுக்கும் இடையே நல்லிணக்கத்தையும் புரிதலையும் வளர்த்தது. இது பலருக்கும் ஒரு உத்வேகமான கதையாகும். சங்கீதாவின் எளிமையும் அடக்கமும் விஜயின் ரசிகர்களாலும் பாராட்டப்படுகிறது. அவர் ஒரு பெரிய நட்சத்திரத்தின் மனைவி என்றாலும் தனது தனிப்பட்ட அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்கிறார். இது அவரது தனிப்பட்ட வலிமையையும் தன்னம்பிக்கையையும் காட்டுகிறது. தளபதி விஜய் தனது ரசிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரது குடும்ப வாழ்க்கை அவரது பொது வாழ்க்கையைப் போலவே நேர்மையாகவும் அன்பாகவும் இருக்கிறது. சங்கீதா சொர்ணலிங்கம் விஜயின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் விஜயின் வெற்றிக்கு பின்னாலுள்ள அமைதியான சக்தி. இந்த அழகான தம்பதியினர் தங்கள் அன்பையும் புரிதலையும் கொண்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அவர்களின் கதை உண்மையான அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தளபதி விஜயின் வாழ்க்கையில் சங்கீதா ஒரு பொக்கிஷம்.
அவர்களின் பந்தம் என்றும் நிலைத்திருக்கும்.